குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவோ மகேஸ்வரः, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. என் அன்பு நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள். குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும், 12 ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு முதல்ல இந்த குரு பெயர்ச்சி முதல்ல எப்படி இருக்குன்னு முதல்ல தெரியணும். பிரபஞ்சத்துக்கு எப்படி இருக்கும், இந்த உலகத்துக்கு எப்படி இருக்கும். ஏன்னா சனிப்பெயர்ச்சி ஆகும்போது சார் எனக்கு பிரச்சனை எதுனா வந்துடுமா, வேலையில் பிரச்சனை வருமா, தொழிலில் பிரச்சனை வருமா அப்படின்னு ஒரு பயத்தோட அந்த ப்ரிடிக்ஷன் எல்லாம் பார்ப்பாங்க. ஆனால் இந்த குரு பெயர்ச்சி வரும்போது சந்தோஷத்தோடு பார்ப்பாங்க. சுப பலன் வரப்போகுது, கெட்டி மேளம் கொட்ட போகுது, வேலை வாய்ப்பு வரப்போகுது, வீடு வாங்க போகிறேன் அப்படின்னு நிறைய நமக்கே தெரியுமே. சுபர் பார்வை இல்லையா, ஸ்தான பலம் கிடையாது, அவருக்கு பார்வை பலம் தான் 5, 7, 9. அதில் இந்த ஆண்டு உங்களுக்கு பார்த்திங்கன்னா தமிழ் புத்தாண்டில் குரு ராஜாவாக வர்றார். இந்த குரு ராஜாவாக வரும்போது குரு கடகத்தில் போய் உச்சம் பெற போகிறார். 12 ஆண்டுகள் பொறுத்து இந்த வீட்டுக்கு வரப்போகிறார். ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு புஷ்கரம் வேற நடக்கும். ஒவ்வொரு நதியில் குளிச்சிங்கன்னா உங்களுக்கு புண்ணியங்கள் கிடைக்கும். இந்த 12 ஆண்டுகள் கழித்து கடகத்துக்கு வரும்போது உச்சம் பெற்ற இந்த குரு இந்த பிரபஞ்சத்துக்கே நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுப்பார். தங்கம் விலை ஏறத்தான் செய்யும், வெளியினுடைய விலையும் ஏற்றத்தான் செய்யும். எப்போ தங்க விலம் ஏறி இறங்கியிருக்கா, குரு நீச்சமாயிட்டாருங்க அதனால் தங்க விலம் குறைஞ்சிருங்கன்னு சொல்ல முடியுமா? இந்த எல்லோ மெட்டல் மட்டும் ஒரு முறை ஏறுச்சுன்னா இறங்கிறதுங்கிறது கஷ்டம். பிளாக் கோல்டுன்னு சொல்லக்கூடிய பெட்ரோல் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். இப்போ கொஞ்சம் ஏற்றமாக இருக்கும், மறுபடியும் இறங்கிடும். ஷேர் மார்க்கெட் அப் அண்ட் டவுன் இருக்கத்தான் செய்யும். ஷேர் மார்க்கெட்டில் மிக கவனமாக இருக்கணும். இந்த ஆண்டு குரு பயிற்சி சார் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறோமே ஒழிய 3 விதமான நிலைகளில் குரு பயிற்சி ஆகிறார். அது என்ன அப்படின்னா, மிதுன ராசியில் குரு இருக்கார், அதில் இருந்து குரு மாறுறார். கடகத்துக்கு மாறும்போது உச்சம் அடைகிறார். இங்கே கூட 5 மாதம்தான் இருக்கார். மறுபடியும் சிம்மத்துக்கு போய் அதிச்சாரமாக மாறுகிறார். அதிச்சாரமாக போயிட்டு திருப்பியும் வக்கரம் பெறுகிறார். ஸோ 1 வருஷம் இருக்கக்கூடிய குரு உச்சம் பாவம் கடகராசிக்கு பார்த்திங்கன்னா கண்டகச்சனி, அஷ்டமசனி அப்படின்னு 5 வருஷம் அப்படிங்கிறது 5.5 வருஷமாக போயிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா 1 வருஷம் இருக்க வேண்டிய குரு 5 மாதம், அதில் ஒரு 3 மாதம் 8 மாதம்தான் இருக்கார். அப்படி சுப விஷயங்கள் அவ்வளவு பெருசாக இல்லைனாலும் நல்ல விஷயங்கள் நடக்குமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். சனியும் செவ்வாயும் சேர்ந்து இருக்கிற இந்த காலகட்டத்தில் மீனத்தில் நீரினாலும் நெருப்பினாலும் இயற்கை அழிவுகளாலும் போர் பதட்டங்களாலும் பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். இதற்கு குரு பயிற்சி மாத்திரம் இல்லை, 2031 வரைக்கும் ரிஷபத்தில் சனீஸ்வரர் மாறும் காலம் வரைக்கும் இந்த அழிவுகள் இருக்கத்தான் செய்யும். அதே மாதிரி குருவனுடைய சாதகத்தினால மலை போல வர பிரச்சனைகள் பனி போல மாறும்ன்ற நம்பிக்கை நமக்கு உண்டு. அதே நேரத்தில் இந்த குருவோடு சேர்ந்து கேதுவும் இணைய போகிறார். ஞானகாரகன் 18 வருஷத்துக்கு ஒரு முறை அந்த வீட்டுக்கு வரப்போகிறார். அப்போ குருவும் கேதுவும் இணையும் காலத்தில் 12 ராசிக்காரர்களும் 27 நட்சத்திரக்காரர்களும் கண்டிப்பாக காசி, கயா, ராமேஸ்வரம் போயிட்டு பித்ருக்களுக்கு தர்ப்பணம் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. ஆகவே பொது பலன் சொல்லியிருக்கேன். இதெல்லாம் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் ஃபுட்டு தான். உங்கள் ஜாதகத்தில் எப்படிப்பட்ட பலன்கள் நடக்கும், மகாதிசைகள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து குரு உங்களுக்கு பலன் தருவாரா, உச்சமா நீச்சமா, குரு திசை நடக்குதா அப்படிங்கிறத பார்த்து தான் பலன் சொல்லணும். இருந்தாலும் யூடியூப்பில் ஒரு இன்ஸ்டன்ட் ஃபுட்டு மாதிரி இந்த குரு பயிற்சி எப்படி சார் இருக்கும் அப்படிங்கிறதுனால இது கொடுத்துருக்கேன். பொது பலன் சொல்லியிருக்கேன். சர்வ ஜாக்கிரதையாக இருங்க. அதே நேரத்தில் 12 ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்கலாம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். விருச்சிக ராசி நேயர்களுக்கு எப்படிங்க இந்த குரு பயிற்சி இருக்கும், நல்லா இருக்குமா சார் அப்படின்னா கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். குரு 5ஆம் பார்வையாக உங்கள் வீட்டை பார்க்க போகிறார். தெளிவான சிந்தனையும் நிச்சயமான வாழ்க்கையும்
முடிவும் எடுக்கக்கூடிய நிலையில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா அற்புதமான வாழ்க்கை வரும். முதல்ல வேலையில் மாற்றம், இடமாற்றம், தொழில் மாற்றம், வருமான மாற்றம். அதே மாதிரி படிக்கிற குழந்தைங்களுக்கு நல்ல குரூப்பு, நல்ல யூனிவர்சிட்டி, நல்ல நாடு, நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்த அந்த ட்ரீம் லேண்டில் இருந்தீங்க இல்லையா, அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி வேலை செஞ்சுக்கிட்டே நீங்கள் படிக்கிறது வேலை செய்கிறதோ இப்படி ரெண்டுமே உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு கடன் தீரும். பேங்க்கில் லோனு வாங்கி இன்னொரு பேங்க்கில் கொடுத்து இப்படியே மாற்றி 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 பண்ணிகிட்ருக்கேன் சார் அப்படின்னா பிஸ்னஸ் இம்ப்ரூவ் ஆகும். உங்களுக்கு வர வேண்டிய கடன் வந்து தீரும். உங்களுக்கு வர வேண்டிய பணம் வந்துடுமே, அது வந்தாலே என்ன, உங்கள் கடன் தீரும், வீடு மனைவி மக்கள் எல்லாம் சந்தோஷமாக இருப்பாங்க இல்லையா. அதே மாதிரி விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தொழிலில் மேன்மை கிடைக்கும்னு சொன்னதுனால நான் ஏதாவது கடனை வாங்கி எக்ஸ்பேன்ஷன் பண்ணட்டுமா சார்னா தாராளமாக பண்ணுங்கள். புதிய தொழில் வாங்கி அதில் ஒரு பார்ட்னர்ஷிப் மாதிரி ஏதாவது பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள். அதே நேரத்தில் வெளிநாடோ வெளி மாநிலமோ வெளி ஊரோ உங்களுடைய பிஸ்னஸை நீங்கள் பெருக்க போகிறீங்க, விரிவுபடுத்த போகிறீங்க அப்படின்னா தாராளமாக பண்ணுங்கள். இவ்வளோ நாள் எனக்கு லாபமே வரலையா சார், இதில் போய் இப்போ நான் செய்யட்டுமா சார், நம்பிக்கையோடு செய்யலாமா அப்படின்னா செய்யுங்க. தாயினுடைய உடல்நிலையில் கொஞ்சம் அக்கறை வேணும். இரவு பயணத்தை தவிர்ப்பது நல்லது. அதே நேரத்தில் போட்டிங் போகிறேன், நான் ஊருக்கு போனேன் சார், அந்த இடத்துல எல்லோரும் போட்டிங் போனாங்க, அதெல்லாம் கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது. சனியும் செவ்வாயும் இருக்கும் காலத்தில் நீரினால், நெருப்பினால், இயற்கை அழிவுகளால் சில பிரச்சனைகள் வரும். அந்த காலகட்டத்தில் மிக கவனமாக இருக்கணும். திருச்செந்தூர் முருகனை வழிபடுறதும் ஆலங்குடியானை வழிபடுவதும் அற்புதமான பலனை கொடுக்கும். அதில் பசும் சாணத்தில் உருண்டை பண்ணி நடுவில் குழி போட்டு நெய் ஊற்றி தீபம் போட்டு ஒரே ஒரு நாள், எப்போது வியாழக்கிழமை தான் பண்ணோன்ற அவசியம் இல்லை, எப்போ வேணாலும் போயிட்டு வாங்க. அதை போயிட்டு வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நெய் தீபம் போட்டு வந்தீங்கன்னா குரு பகவானுக்கு இன்னும் சுப பலன்கள் அதிகமாக இருக்கும். கடன் தீரும், கெட்டி மேளம் கொட்டும், வீட்டில் குழந்தை சத்தம் கேட்கும். இப்படின்னு விருச்சிக ராசிக்கு சுப பலன் கிடைக்கும். இந்த சுப பலன் கிடைக்கும்னா நேரத்துக்கு சாப்பிடணும், நேரத்துக்கு தூங்கணும், சரியான முடிவு சரியான நேரத்தில் எடுக்கணும், சந்தேகத்தையும் குழப்பத்தையும் விடணும். இதையெல்லாம் நீங்கள் விட்டீங்கன்னா இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு சாதகமாக இருக்கும். வாழ்க பலமுடன். ஆல் த பெஸ்ட். 12 ராசிக்காரர்களுக்கும் பலன்களும் பரிகாரங்களும் சொல்லியிருக்கேன். இப்போ நான் சொல்லியிருக்கிறது அத்தனையுமே ஒரு இன்ஸ்டன்ட் ஃபுட்டு மாதிரி நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். குரு பெயர்ச்சி எப்படி சார் இருக்கும், நல்ல பலன்கள் நல்லா கிடைக்குமா? நான் இன்னும் கூட பார்த்தீங்கன்னா என்னுடைய நிகழ்ச்சியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உற்சாகம் கொடுக்குற அளவுக்கு வேலை, திருமண வாழ்க்கை, குழந்தை பாக்கியம், அதே மாதிரி தொழிலில் மேன்மை, மேலதிகாரிகள் தொல்லை, இதை பற்றியே தான் நான் பேசியிருப்பேன். ஒரு நடுத்தர மக்களுக்கு தேவையான விஷயங்களை தான் நான் எல்லாருக்குமே சொல்லியிருப்பேனே ஒழிய உங்களை டிஸ்கரேஜ் பண்ணுற மாதிரி சொல்ல மாட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா இது பொது விஷயம். பொது விஷயத்தில் பேசும்போது பயமுறுத்துவது அப்படிங்கிறது நல்லதில்லை. மலை போல் வர்ற பிரச்சனைகளுக்கு கூட சின்ன சின்ன தானங்கள், தர்மங்கள், யாகங்கள், ஹோமங்கள், கோவில்களுக்கு போய் செஞ்சிங்கன்னா மலை போல் வர்ற பிரச்சனைகள் பனி போல் மாறும். ரெண்டாவது, உங்கள் ஜாதகத்தை பார்க்கணும். உங்களுக்கு குரு எப்படி இருக்கார், உச்சமா நீச்சமா, இதையெல்லாம் பார்த்து அதை பலன் சொல்லணுமே ஒழிய நாங்களாக பிளாங்காக இது இப்படி நடக்கும் அப்படி நடக்கும் அப்படிங்கிறத சொல்கிறதுங்கிறது அவ்வளவு சரியில்லை. ஆகவே நல்ல விஷயங்களை நல்லதாக எடுத்துக்கொள்வோம். இந்த குரு பயிற்சியை சாதகமாக எடுத்து வாழ்க்கையில் வெற்றி பெறுவோம்னு சொல்லி வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி, வணக்கம். சர்வே ஜனா சுகினோ பவந்து.